நண்பர்களே என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்ம வாட்டர்மேலன் சார் இருக்காருல்ல, அவர் வந்து ஸ்டூடியோவுக்கு போய் இன்டர்வியூ கொடுக்க போயிருக்காரு போல. அங்க போயிட்டு ஏதோ வாக்குவாதம் ஆயிருக்கும் போல அவங்க 2 பேருக்குள்ள. அங்க ஸ்டூடியோக்குள்ள இவருக்குள்ளயும் போட்டு அங்க இருந்த விலை உயர்ந்த சாதனங்கள் எல்லாத்தையும் போட்டு நொறுக்கியிருக்காரு இவரு. அவன் இன்னும் திருந்தல மாமா. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட ஒரு வீடியோ வந்து டேக் டவுன் பண்ணி சொல்லியிருக்காங்க போல. இவர் ஏதோ வீடியோ போட்டிருக்காரு. அதுக்கு இவர் வந்து டேக் டவுன் பண்ணணும்னா ஒரு காசு தானே அப்படின்னு கேட்டிருக்காரு போல. அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு நண்பர்கள். நான் எதுவும் சொல்லவில்லை. இப்போ என்ன பண்றேன்னா, தமிழ் யூடியூப்ல இது மாதிரி மாசம் ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. என்னடா பண்றீங்க, இப்படா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு தான் கேள்விக்கு தோணுது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. லாஸ்டா இஃப்ரான் பிரியாணி ஸ்கேமும் அது போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, இது வந்து நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி மூலியமா ஸ்டார்ட் பண்ணுவோம். வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸையுமே காட்ட ஆரம்பிச்சேனா. இவர் ஒரு பிசியோதெரபிஸ்டா இருக்காரு. பிசியோதெரபிஸ்டா இருந்து எனக்கு ஒரு ஸ்டார் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆன்ஸ்பிரேஷன் இவருக்கு. ஒரு வீடியோ எல்லாம் போடுறாரு, எதுவும் செட் ஆகல. ஒரு நாள் வந்து இந்த கஜினி படத்துல இந்த வாட்டர்மெலன் சீனை நடிக்கிறாரு. நடித்தவுடன் மிகப்பெரிய வெற்றி. ஸ்கூல்ல வந்து பெரிய ஆக்டர்னா வெற்றியில ஃபேமஸ் ஆறாரு, இன்டர்வியூ கொடுக்குறாரு, காசு வருது, ஆஹா ஓஹோ அப்படின்னு போயிட்டு இருக்குது. ஸோ சடனா என்ன ஆகுதுன்னா, இப்போ இன்டர்வியூ எல்லாம் போயிட்டு ஏழவரமா பேச ஆரம்பிச்சிடுறாரு. கேஷ்ட பத்தி பேசுறாரு, எவ்வளோ பேசுறாரு, சினி ஃபீல்டை பத்தி தப்பா பேசுறாரு, அப்படி இப்படின்னு. இதெல்லாம் நீங்க நோட்டீஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, எப்படி இப்படி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது இன்னொரு சின்ன கதையை எடுத்து போனாம நார்மலா எப்படி ஃபேமஸ் ஆவாங்க சோசியல் மீடியா இல்லாத காலத்துல நான் சொல்றேன். அப்போ வந்து சினி ஃபீல்ட்ல போய் நம்ம நடிக்கணும். ரஜினி அப்படிதான் ஃபேமஸ் ஆனது. சினி ஃபீல்ட்ல போய் வெளியே நின்று நடிச்சு அதுக்கப்புறம் மேல வந்தார். மேல வராது போது இவங்களுக்கு வந்து நிறைய பிஆர் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. பிஆர் ட்ரைனிங் பப்ளிக் ரிலேஷன்ஸ் தான் ஃபுல் ஃபார்மே. ஸோ பிஆர் ட்ரைனிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க இமேஜ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணும், எப்படி ஏதாவது தேவையில்லாத வம்புலாம் போய் மாட்டக்கூடாது, அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. இது ஆக்ஷன் மேடம். அதனாலதான் சினி ஃபீல்ட்ல இருக்கவங்க யாருமே வந்து அவ்வளவு சீட்ல வந்து கான்ட்ரவர்சியில மாட்ட மாட்டாங்க. அதே காரணத்தினால தான், அந்த பிஆர் ட்ரைனிங் இல்லாத காரணத்தினால தான் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல ஃபேமஸ் ஆனவங்க எல்லாருமே இப்போ ஏதாவது பிரச்சனைவே மாட்டுறது. சரி, திவாகர் ஒரு எக்ஸாம்பிள்னா இஃப்ரான் வியூஸ் ஏதோ உங்க பிச்சை எடுத்துகிட்ட ரூடா பேசியிருக்காரு ஒரு மாதிரி. இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க, பழைய வீடியோ. எனக்கே மறந்துச்சு அவர் என்ன பண்ணார். பட் அவர் நான் ரூடா நடந்துக்கிட்டாரு ஞாபகம் இருக்குது. ரூடா நடந்துக்கிட்டாரு. அப்புறம் நிறைய கான்ட்ரவர்சி அவரை சுற்றி. என்ன மேட்ருன்னா, இவரை திவாகர் சரி, இஃப்ரான் சரி, அப்புறம் நம்ம ஓஜி மதன் இருக்கார்ல, மதன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட மூணு பேர்ட்டையும் நீங்க யாரோட சேர்த்துக்கலாம். 4 5 உங்க இமேஜினேஷன்ல யார் கான்ட்ரவர்சி ரீசெண்டோ அவங்களே சேர்த்துக்கோங்க. ஸோ இவங்க எல்லார்ட்டையும் கான்ட்ரவர்சியா இருக்கவங்க எல்லார்ட்டையுமே காமனான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறமும் இருந்திருப்பாங்க. பட் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மக்கள் அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எக்ஸாம்பிள் பாருங்களேன். எக்ஸாம்பிள் வந்து வாட்டர்மெலன் சார் வந்து எப்படி ஃபேமஸ் ஆனாரு. நான் எடுத்த கதை சொன்னேன், உங்களுக்கும் தெரியும். ஸோ அவர் வந்து ஒரு ஃபேமஸாக அவர் வந்து அப்படி பேச மாட்டார். நீங்கள் எப்படி எதிர்பார்க்க எனக்கு ஒன்றும் புரியல. மதன் இப்போ ஒரு மாதிரி ஆகிட்டாரு. ஸோ இஃப்ரானு அப்புறம் இந்த கான்ட்ரவர்சி மூலமா ஃபேமஸ் ஆனவங்க எப்படி நார்மலாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இன்சென்டிவ்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கான்ட்ரவர்சி, கேஆஸு இது மட்டும்தான் ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஒரே வழி அப்படின்னு நிறைய பேர் பிலீவ் பண்ணுறாங்க. அதோட ரிசல்ட் தான் இவங்க எல்லாருமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கான்ட்ரவர்சி மூலியமாக தான் வியூஸ் நிறைய வருது, கமெண்ட்ஸ் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அது மாதிரி வீடியோ போட ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து ஃபேமஸ் ஆனவங்க எல்லாம் இவங்க தான். ஸோ இதை வந்து பார்க்குறவங்க யார், வியூவர்ஸ் தான் பார்க்கறது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இது வந்து நம்ம வியூவர்ஸ் மேலேயே ஒரு பிரச்சனையாக சொல்லலாம். கான்ட்ரவர்சி மூலிமா ஃபேமஸ் ஆனவங்களுக்கு மட்டுமே வியூஸ் கொடுத்தா, ஸோ ஆட்டோமேட்டிக்கலி கான்ட்ரவர்சி மட்டும்தான் ஒரு இதுவாக பேச்சு போலா போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூ கெட் த பாயிண்ட். பை த வே, நான் அவங்க பண்ண தப்பு எதுவுமே நான் ஜஸ்டிஃபை பண்ணி சொல்லிடுறேன் நான். பட் நானும் வீடியோஸ் மேக் பண்ணுறேன், நானுமே நிறைய பார்க்குறேன். ஸோ இந்த கண்டென்ட் ஸ்பேஸில் இருக்கிறதுனால எந்த வீடியோ ஃபேமஸ் அது அப்படின்றத நான் எல்லாத்தையுமே பார்ப்பேன். நான் நோட்டீஸ் பண்ணதும் இதே தான். மோஸ்ட்லி கான்ட்ரவர்சியல் வீடியோஸ் கொஞ்சம் இதுவாக போடுறவங்க, கேவஸாக போடுறவங்களுக்கு மட்டுமே அட்டென்ஷன் நிறைய கொடுக்கப்படுது அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ நல்ல கண்டென்ட்டை சப்போர்ட் பண்ணுவோம், நல்ல ஈகோசிஸ்டத்தை உருவாக்குவோம் அப்படின்னு இந்த வீடியோ முடிச்சுப்போம். நான் போறேன் பாத்தேரு, சும்மா நான் போறேன் பாத்தேரு, டேய் நான் போறேன். கமான் கபிலா.